வரவிடும் சுவாமி. தாசன் அடியேன் மிகவும் தன்னியனானே. தாங்கள் முன்பே வந்துவிட்டீர்களா? அடியேன் கவனிக்கவில்லை, மன்னித்தருளுங்கள். அரையரே, சுற்றி இருப்போரை கவனியாது மனதை உள்முகமாய் திருப்பி பாசுரத்தில் லயித்து உன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தாயே, அதில் அடியேன் என்னையே மறந்தேன். ஆனால் சட்டென்று நீ அடியேனை கவனித்து விட்டதால் பட்டென்று பாசுரம் சேவித்து பாவங்கள் காட்டுவதை நிறுத்திவிட்டாயே. அதைத்தான் அடியேனால் மன்னிக்க முடியவில்லை. அனைத்தையும் துறந்த அடியேனை போன்ற சந்நியாசிகளையும் ஈர்த்து விடுகிறாயே அரையரே. உமது இந்த சிறப்பு தொண்டு என்றென்றும் சிறப்பு பெறட்டும். இந்த தொண்டை நித்தியம் அந்த அரங்கனின் முன் நிகழ்த்த அருளியது தாங்களன்றோ சுவாமி? ஒரு விதத்தில் அது சரிதான் என்றாலும் உன் விசேஷமான அபிநயத்தால் அப்பாசுரத்தின் பாவத்தை அப்படியே வெளிக்கொணர்ந்து விட்டாயே அரையரே. இல்லையா பெரிய நம்பி? ஆம் சுவாமி. தொண்டரடி ஆழ்வாரின் திருமாலை என்னும் பாசுர தொகுப்பை பெருமாலையாக சூடிய திருவரங்கன் அம்மாலையை நம் அரையரிடம் அளித்துள்ளான் போலும். அதன் நேர்த்தியும் வாசமும் நம் அனைவரையும் வசீகரித்ததில் ஆச்சரியமில்லை சுவாமி. நன்கு சொன்னாய் பெரிய நம்பி. தொண்டரடி பொடியாழ்வாரின் பக்தி பாவனை அப்படி. எப்படிப்பட்ட ஆழ்ந்த அர்த்தங்கள் இப்பாசுரத்தில்! விதிவசத்தால் அந்த அரங்கனை சில காலம் மறந்து புற விஷயத்தில் நாட்டம் கொண்டிருந்தார் ஆழ்வார். அதெல்லாம் இந்த அரங்கன் அரங்கத்தில் நடத்திய நாடகம். பின்னர் ஆழ்வாரை தன்னிலை உணர வைத்து தன் பக்கமே பார்வையை நிலைக்கச் செய்தான் மாயங்கள் புரியும் மணவாளன் அரங்கராஜன். சில காலம் அரங்கனை மறந்த ஆற்றாமையால் ஆழ்வார் இனி புறவிஷய இன்பங்கள் ஏதும் வேண்டாம் என்கிறார் இப்பாசுரத்தில். சுவாமி, இப்பாசுரத்தின் அர்த்த விசேஷம்தான் என்ன? அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் சுவாமி. சொல்கிறேன். எங்கும் பச்சை பசுமையாய் காட்சியளிக்கும் இப்பூமியானது அரங்கனின் தேவியாகிய பூமி தேவியை குறிக்கும். அவளால் ஆறத் தழுவப்பட்ட எம்பெருமானின் திருமேனியானது பச்சை மாமலையாய் காட்சியளிக்கிறதாம் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு. அரங்கனின் திருவாய் பவளத்தை ஒத்தது, திருக்கண்களோ செந்தாமரையை ஒத்தது. தன் பக்தர்களை காக்கும் விஷயத்தில் ஒரு சங்கல்பம் எடுத்துவிட்டால் அதிலிருந்து சிறிதும் விலகாமல் அந்த சத்தியத்திலேயே நிலையாக நிற்பவன் என்பதால் அச்சுதன் என்று அழைக்கப்படுகிறான். அவனே அமரர் தலைவன். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்து இறங்கி மாடு மேய்க்கும் ஆயர் குலத்தில் வந்து அனைவரும் காணும்படியும் அனுபவிக்கும்படியும் எளிமையாய் ஆயர் கொழுந்தாய் இருந்தான் அல்லவா? அந்த லீலையை அனுபவித்து இன்புறுதலுக்கு அந்த இந்திரலோகத்தை ஆளும் வரம் தந்தாலும் ஈடு இணையாகாது. எனவே எனக்கு இந்திரலோகம் வேண்டாம், இந்த அரங்கனை கண்டுகளித்தலே போதும் என்கிறான். ஆஹா, என்னே ஆழ்வாரின் பக்தி! உண்மையில் ஆழ்வார்கள் பக்தி பெருங்கடலில் ஆழங்கால் பட்டவர்கள். ஆம் நம்பி, நம்மால் ஆழ்வார்களைப் போல் கடல் புகுந்து முத்தையும் பவளத்தையும் மற்றும் பல ரத்தினங்களாகிய தமிழ் பாசுரங்களையும் வெளிக்கொணர முடியாவிட்டாலும் அந்த கடலின் கரையில் நின்று அருட்கடலை ரசிக்கலாம் அல்லவா, வியக்கலாம் அல்லவா? நிச்சயம் சுவாமி. ஆனால் அடியேன் போன்றவர்களால் மற்றொன்றையும் செய்ய முடியும். அது என்ன நம்பி? தங்களை போன்ற ஆச்சாரியர் கடலில் பல தூரம் பிரவேசிக்கும் படகு போன்றவர்கள். எங்கள் நம்பிக்கை என்ற துடுப்பிற்கு எவ்வளவு சக்தியோ அதை கொண்டு அக்கடலில் பயணித்து நாங்களும் அனுபவிக்கலாம் அல்லவா சுவாமி? நம்பி, உன் பெயருக்கு ஏற்றாற்போல் நீ பெரிய நம்பிதான். எதையும் கடல் அளவு யோசிக்கிறாய். அரையரே, மொத்தத்தில் உன் பக்தி, இசை, நடனத்தாலும் பல ரத்தினங்களை இவ்வரங்கத்திற்கு சேர்ப்பாய் என்பதை மட்டும் உறுதியாக சொல்கிறேன்.
இந்த அனுபவங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவன் என்றும் திகட்டாத அமுதமாக உள்ளே சயனித்திருக்கின்றானே, அவனை சென்று சேவிப்போமா? ஆம் சுவாமி, சன்னதிக்கு எழுந்தருளுங்கள்.